இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உஷ்ணத்தன்மை வந்து அந்த அந்த நட்சத்திரத்திற்கே உண்டு. ஸோ ஜென்ரலி அவங்களுக்கு வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். இல்ல உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய் அவர்களுக்கு வந்து அ தாக்கம் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். ஸோ இவங்கெல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே சூரிய பகவானை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அதனால ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கு இந்த வழிபாடு வந்து ரொம்ப ஒரு நன்மையை தரும்னே சொல்லலாம். ஒன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு தீபம் ஏற்றுங்க. இல்ல வீட்லயே இருக்கீங்கன்னா, சூரிய நமஸ்காரத்த பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமையில கோதுமை தானம் பண்ணுங்க. அதே மாரி செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா? செம்பருத்தி பூவ வந்து உங்க வீட்ல சிவபெருமானுக்கு வைத்து ஒரே ஒரு தீபம் கிழக்கு முகமாக ஏற்றி, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகமும் நீங்க வந்து படிக்கலாம். என்னென்ன விதத்துல ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு தயிர் சாதம் வந்து அன்னதானம் பண்றது நல்லது. அதே மாரி நீங்க வந்து அ சூரியனார் கோவில் போயிட்டு, சூரியனுக்கு அங்க 7 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ரத்த சப்தமி, அந்த நாள்ல பரணி நட்சத்திரக்காரர்கள் அவசியம் சூரிய வழிபாடு செய்து, ஒரு 7 நபருக்கு அந்த செந்நிற ஆடைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ரெட் கலர்ல வஸ்திர தானம் பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஸோ வருடத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து அத பண்ணுங்க. வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தி ஆகும். நல்ல முன்னேற்றம் வரும். எனக்கு கடன் பிரச்சனை எப்படி வெளியில வர்றதுன்னே தெரியலன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரங்களை ட்ரை பண்ணி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை கோதுமை நெறைய தானம் பண்ணலாம். தயிர் சாதம் தானம் பண்ணலாம். சூரியனுக்கு உண்டான வழிபாடுகளை செய்யலாம். ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம். அண்ட் காலையில நவக்கிரகத்தில் சூரியனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. இது எல்லாம் பண்ணிட்டே வாங்க. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்க.